Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோக்கோ நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 4 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல காகமி வந்து இப்ப காலையில அவன் பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே இன்னைக்கு அந்த நாள் வந்துருச்சு, நான் கீசேக்கு அகைன்ஸ்டா கைஜோ டீமுக்கு அகைன்ஸ்டா விளையாட போறேன் அப்படினு நினைச்சிட்டு இருக்கான். காகமி அப்படியே எந்திரிச்சு சமைச்சிட்டு இருக்கும்போது அலெக்ஸ் கிட்ட நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்றான். டாக்ஸியாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான். அவனுக்கு சின்ன ஸ்கிராட்ச் தான், அவன் வந்துட்டு அவங்க டீம் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு போய் ரீச் ஆயிட்டான் அப்படின்ட்டு சொல்றா. ஆனா நீ கடைசி வரை அங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்ல. ஆனா எனக்கு என்னவோ தோணுது நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு. நீ எதை நினைச்சு கவலைப்பட டாக்ஸியாவும் நீ ஃபீல் பண்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவான் அப்படினு அலெக்ஸ் சொல்றா. சரி நீ இப்ப கேமுக்கு ரெடி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்றா. நான் எப்போ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு காகமி அவனோட ஷூவை பக்கம் பார்த்தா அது வாய் பொளந்து போச்சு. இத கோச் கிட்ட சொல்றான். காதுல இருந்து புகை தள்ளுற அளவுக்கு போன்ல அந்த கிளி கிளிக்கிறாங்க. அவனோட ஷூவை கூட உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியாது, அது இப்படி பிச்சிட்டு இருக்கிற. இப்ப என்ன பண்ணுவ கேமுக்கு அப்படின்ட்டு. உங்க ரெண்டு பேருக்கு இதுல கூட ஏதாவது சிங்க் இருக்கு மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னது ரெண்டு பேரா அப்படின்னு சொல்லிட்டு காகமிக்கு அப்பதான் புரியுது குரோக்கோக்குமே ஷூ பிஞ்சு போயிருக்கு. இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஷூ வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்காங்க. குரோக்கோக்கு ஷூ ஈஸியாவே கிடைச்சிருது, ஆனா காகமியோட சைஸுக்கு கிடைக்கவே இல்லை. அவனும் நிறைய கடை ஏறி இறங்கி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. அப்ப இங்க ஒரு கடை இருக்கு சார், நீங்க போய் பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு காகமி உள்ள போறான். கடைக்குள்ள இவன் அப்படியே ஸ்டெப்ஸ்ல ஏறி போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஆப்போசிட்ல ஒருத்தன் குரல் வித்த காட்டிக்கிட்டு இவனையே தாண்டிட்டு போறான். அப்பதான் அவனோட ஷர்ட்டை நோட் பண்றான். ராகுசான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்குது அவனோட ஜெர்சில. இப்ப காகமி மறுபடியும் கடை விட்டு வெளியே வர. என்னடா ஷூ கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கேக்குறான். இல்லடா கிடைக்கல அப்படின்னு காகமி சொல்லிடுறான். சரி அப்படின்னா நான் அவளுக்கு கால் பண்றேன், அவ இந்த மாதிரி டைம்ல நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ யாருக்கோ கால் பண்றான். சரி டீம் பிளேயர்ஸும் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கப்ப என்னது அவங்களோட ஷூ பிஞ்சு போச்சா, இதுல கூட ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கேக்குறான். அவங்க கரெக்ட் டைமுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்புவோம் அப்படின்னு கியோசி சொல்றான். ஆமா நானுமே கரெக்ட் டைமுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன், நமக்கு ஈவினிங் தான மேட்ச் அப்படின்னு கோச்சும் சொல்றாங்க. அப்படியே அவங்க ட்ரெயின் விட்டு இறங்கும்போது ரொம்பவே கூட்டமா இருக்குது. அதனால ரீகா வந்துட்டு பேலன்ஸ் இல்லாம இந்த பக்கம் வந்துடுறா. அப்போ ஒரு பையன் தான் வந்துட்டு இவளை பிடிச்சு நிப்பாட்டுறான். நீங்க இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றான். ரீகோமே வந்துட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்றான். அந்நேரம் நம்ம பசங்களுக்கு பின்னாடி வந்துடுறாங்க. இது உங்க கூட வந்த பொண்ணா, நீங்க தான் பார்த்து பத்திரமா பாத்துக்கணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அவனோட டி-ஷர்ட் அப்பதான் நோட் பண்றாங்க. அவனுக்கு பின்னாடி ராகுசான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்குது. இன்னொரு பக்கம் செரின் டீமோட ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாரும் மெயின் பிளேயர்ஸ்க்காக இந்த ஸ்ப்ரே அப்புறம் டேப் இந்த மாதிரி வாங்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி மேட்ச்க்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க கடையில. அப்ப அப்படியே அவன் சைடுல பார்த்தா சைடுல ஒருத்தனை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா பார்த்தா அவன் பவுலா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு கிடக்குறான். இவன் என்னடா காகமியோட அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், இவன் பெரிய ரெஸ்லரா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஷாக்கோட அவனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் எனக்கு இன்னும் பத்தல, இன்னும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனோட ஃபேண்ட பத்தி நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும், அது ராகுசானோட ஃபேண்ட் தான். சோ மூணு பேரை பேர் ராகுசான்ல காட்டிட்டாங்க. இந்த பக்கம் மோமோய் அப்படியே ஓடி வந்து குரோக்கோ கட்டி பிடிச்சிட்டு நீ கூப்பிட்டு ரொம்பவே தேங்க்யூ டெட்ஸ் அப்படின்ட்டு சொல்றா. சரி நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ட்டு காகமி சொல்றான். அப்படியே காகமி நேரம் சைடுல பார்த்தா அவமினி அங்க நின்னுக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதை நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு அவமினி சொல்றான். அவமினி கிட்ட நிறைய ஷூ இருக்கு, அவன் அதுல ஒரு பேரை உங்ககிட்ட தருவான் அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் சொல்றான். நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவமினி கத்துறான். நீங்க ரெண்டு பேரும் ஒரே சைஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான். மோமோய் வந்துட்டு இந்த இதை ஷூ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற அவமினியோட. சரி இப்ப நீ என் கூட 1-on-1 வின் பண்ணிட்ட அப்படின்னா நான் என்னோட ஷூ உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவமினி சொல்றான். டேய் பைத்தியக்காரன் வர, நீ எனக்கு நீ சாயங்காலம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். நம்ம ஜஸ்ட் பெஸ்ட் ஆஃப் 3 மட்டும் விளையாடலாம், டக்குனு முடிஞ்சிரும், நான் உனக்கு நிறைய சொல்லி தர வேண்டியது வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அவமினி இப்ப அப்படியே லேண்ட் முடிச்சுட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோமையை கூப்பிடுறான். என்ன அதுக்குள்ள லேண்ட் முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கேக்குறா. ஆமா நான் தான் சொன்னேன் கொஞ்ச நேரம் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு அவமினி சொல்றான். சரி உங்க கேம்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கேக்குறான். நான் அவனை ஈஸியாவே கிரஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவமினி சொல்றான். இரு ஒன் மோர் டைம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காகமி கத்திட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் இப்ப அவசியமே இல்ல, இந்த என்னோட ஷூ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவமினி அவன் ஷூ எடுத்து தூக்கி போட்டுறான். ஆனா நான் தான் தோத்துட்டேன், நான் இந்த ஷூ வாங்க மாட்டேன் அப்படின்னு காகமி சொல்றான். முட்டா பையில எடுத்து போட்டுக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அவமினி சொல்றான். அண்ட் நீ இப்ப கீசேக்கு அகைன்ஸ்டா தானே விளையாட போற, அதனால புது ஷூ விளையாட வரலன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருந்தா உன்னை கொலை பண்ணியே முடியாம பாத்துக்க, நம்ம மேட்ச் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவமினி சொல்லிடுறான். சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு காகமி வாங்கிட்டு வந்துடுறான். இப்ப குரோக்கோ காகமி ரெண்டு பேருமே செரின் டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்துடுறாங்க. ஓகே இப்ப ராகுசான் வர்சஸ் சுட்டாகோக்கான கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு கியோசி சொல்றான். நேர போவனே வந்துட்டு ராகுசான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். மத்த எல்லா ஸ்கூல்ஸை விட அதிக டைட்டில்ஸ் வின் பண்ணிருக்கிறது அவங்க தான், அதுலயும் கடந்த 5 வருஷமா ரொம்பவே முக்கியமான டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே அந்த டீம் தான் வின் பண்ணிருக்குது. இன்னும் ஒரே வார்த்தையில இவங்கள சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஹை ஸ்கூல் டீமே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். அண்ட் அதுக்கும் மேல இதுக்கு முன்னாடி அவங்க இருந்ததோட இந்த வருஷம் தான் அவங்களோட ஸ்டார்டிங் லைனப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்ட்டு சொல்றான். ஆமா ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிளோட கேப்டன் ஆகாஷி அங்கதானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். ஆனா அங்க அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு அன்கிரவுண்டட் கிங்ஸ் பத்தி தெரியும்ல, கியோசி ஹானமி அவங்க ரெண்டு இருந்தாங்களா, அது போக மீதி 3 பேர் அந்த டீம்ல இருக்கிறவங்க இப்ப அப்படியே ராகுசான்ல தான் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றான். இப்ப ஆகாஷி மிடோரிமா ரெண்டு பேருக்குமே ஒரு பிளாஷ்பேக் வருது. ஷோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும், அந்த கேம் தான் ரெண்டு பேரும் லேண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப ஆகாஷியுமே வந்துட்டு எனக்கு அறிமுகமே இல்லாததுதான் இந்த தோக்குறதெல்லாம், என்ன உனைய பத்தி நீ பெருமையா சொல்லிக்கிறியா, சரி என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்படி இருக்கும் தோக்குறதுன்னு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்ட்டு மிடோரிமா சொல்றான். சரி பாத்துக்கிடலாம், நம்ம ரெண்டு பேரும் என்னைக்காவது ஒரு நாள் ஆப்போசிட்ல லேண்டா கூட நான் எப்பவுமே உனக்காக விட்டு கொடுக்கலாம் மாட்டேன், அண்ட் எனக்கு தோக்குறதுல எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி சொல்றான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இப்ப சுட்டாகு டீம் பிளேயர் ஸ்டேடியத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே இப்ப ராகுசான் டீமும் என்ட்ரியா போடுறாங்க. ஆகாஷி நீ ஸ்டார்டிங்ல இருந்து கேமுக்குள்ள விளையாட போறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேக்குறான். ஆமா கோச் நீ அப்ரூவ் பண்ணிட்டாரு, நான் ஸ்டார்டிங்ல இருந்து விளையாட தான் போறேன் அப்படின்னு ஆகாஷி சொல்றான். வர்றா ரொம்பவே நல்லதா போச்சு, அப்ப எவனாலையும் நம்ம கிட்ட கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிம்பாடி சொல்றான். இவங்கள பார்த்தாக்க அவ்வளவு பெரிய ஆளு மாதிரி தெரியல, ஜஸ்ட் நார்மலா இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ அவங்கள பார்த்து சொல்றான். அப்ப அவங்க சீனியர் டாக்கோ தலையில ஒரு தட்டி அவங்கள பார்க்க உனக்கு நார்மல் மாதிரியா தெரியுது, அந்த நம்பர் 4 இருக்கான் தெரியுமா ஆகாஷி, அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கான், ஃபர்ஸ்ட் இயர்ல இப்ப கேப்டன் இருக்கிறான் அவங்க டீமுக்கு. என்னதான் ரொம்பவே சூப்பரா விளையாண்டாலும் சீனியர்ஸ் இருக்கிறப்ப அவங்களா அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த மாதிரி கேப்டன் இருக்கிறதுக்கு. ஆனா அந்த டீமை பொறுத்தவரை அவங்க சீனியர்ஸ் எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, கோச்சும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா அந்த அன்கிரவுண்டட் கிங்ஸ் கூட எதுவுமே சொல்லல, அவங்க
அவங்களுக்குன்னு சொல்ற ஒரு தனி கௌரவம் இருக்குது. பட் இருந்தாலுமே அவங்களுமே ஆகாஷியை கேப்டன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நேச்சுரலா டீம் லீட் பண்ற ஒருத்தனை நீ நார்மலா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இன்னொரு பக்கம் முரசாகி பாரா வந்துகிட்டு இருக்கான். டே நீ மேட்ச் பாக்கணும்னா நீ மட்டும் வர வேண்டியதானடா, என்ன ஏன்டா கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டாச்சியா அவங்க தான் நின்னுகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்ப மேட்ச் பாக்குறாங்க. கேம் ஸ்டார்ட் ஆக போகுது பாரு, யாரு வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு டாச்சியா கேக்குறான். யாருக்கு தெரியும், இவங்க ரெண்டு பேரும் சோகி விளையாடுறப்ப ஒரு வாட்டி கூட ஆகாஷி தோத்ததே கிடையாது. என்னது சோகியா அப்படின்னு சொல்லிட்டு டாச்சியா கேக்குறான். ஆமா, எப்பெல்லாம் பிரேக் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் இதை தான் விளையாண்டுகிட்டு கிடப்பாங்க. ஆகாஷி இதுவரை தோக்குற மாதிரி நான் இமேஜின் கூட பண்ணதில்லை அப்படின்ட்டு முரசாகி பாரா சொல்றான். நான் தான் இன்னைக்கு கண்டிப்பா வின் பண்ணுவேன் ஆகாஷி அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஆகாஷி சொல்றான். சோகியும் பாஸ்கெட் பாலும் ரெண்டும் வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுலயுமே நான் ஒரு சிங்கிள் மிஸ்டேக் கூட பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி சொல்றான். இப்ப கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பால் ஷுட்டாக்கு டீம் தான் எடுக்கிறாங்க. டாக்கா வந்துட்டு பாலத்துக்கு மிடோரிமா கிட்ட கொடுத்துறான். மிடோரிமா ஆகாஷியை பார்த்துட்டு நீ என்னடா சொன்ன, நீ எப்பவுமே கரெக்டா, நீ எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கறதுனால உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா ஒரு 3 பாயிண்டர் பக்காவா ஷூட் பண்ணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறான். அப்படியே மிடோரிமா ஆகாஷி கிட்ட வந்துட்டு இப்பவா பாத்துக்கிடலாம், நான் பிராமிஸ் பண்ண மாதிரி உனக்கு தோக்குறதுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் மிடோரிமா. அடுத்த ஒரு பால் டாக்கோ மறுபடியும் மிடோரிமா கிட்ட கொடுக்க மிடோரிமா இப்போ ஒரு 3 பாயிண்ட் வாங்குறான். அதை தொடர்ந்து மூணாவது ஹேட்ரிக் 3 பாயிண்டருமே ஷூட் பண்றான் மிடோரிமா. அதுக்கப்புறம் இப்ப பால் வந்து ஆகாஷி கிட்ட வருது. ஆகாஷியை டிஃபெண்ட் பண்றதுக்கு டாக்கோ தான் நின்னுகிட்டு இருக்கான். நேராவே அவங்க கோச் சொன்னதை நினைச்சு பாக்குறான். ஆகாஷியை நீ தான் டிஃபெண்ட் பண்ணணும், அதனால அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிருப்பாரு. சரி நான் அவங்க கிட்ட அவனை கேட்கலாமா, ஒருவேளை என்னால அவனை டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஏன்டா அவனோட பெஸ்ட் கொடுக்கணும், அதை விட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீனியர் கத்துறாரு. நான் கண்டிப்பா என்னோட பெஸ்ட் தான் கொடுப்பேன், இருந்தாலும் மிடோரிமாவே அவனை பார்த்து பயப்படுவானே அப்படின்னு சொல்றேன். என்னது நான் எப்படா பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றேன். அதை நினைச்சுக்கிட்டே டாக்கா வந்துட்டு மூச்சு நல்லா இழுத்து விட்டுக்கிட்டே நான் இப்ப நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அப்ப ஆகாஷ் வந்துட்டு பால டக்குன்னு இவனை தாண்டி கொண்டு போயிடுறான். இருந்தாலும் டாக்காவும் கூடவே கீப் பண்ணி வரான். ஆகாஷ் வந்துட்டு நேரா அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவன் கொண்டு வந்து பால ஷூட் பண்ணிடுறான். இப்போ கொஞ்ச நேரத்துல ஃபர்ஸ்ட் குவார்டரே முடிஞ்சு போகுது. ரெண்டு டீமே 16-16 சொல்லிட்டு ஈக்குவலா இருக்காங்க. டாச்சியாக்கு ஒரு டவுட் ஆகி போச்சு. டே முரசாகி பாரா, இந்த ஆகாஷ் இவன் தான் உங்க டீம்ல உண்மையிலே கேப்டனா இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். டாக்காக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஃபீலா தான் இருக்குது. இவன் நல்லா தான் விளையாடுறான், இருந்தாலும் என்னால இவன் கூட கீப் பண்ண முடியுது, என்னால கீப் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு எல்லாம் இவன் ஒன்னும் பெஸ்டா தெரியலையே, இவன் தான் உண்மையிலே ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிளோட கேப்டன் ஆகாஷி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான் டாக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிஞ்சு ரெண்டு டீம் உள்ள போகும்போது மிடோரிமா ஆகாஷி கிட்ட வந்துட்டு என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபுல்லா நீ சும்மா விளையாண்டுருக்கலாம், ஆனா நீ இந்த கேம் வின் பண்ணணும் அப்படின்னா உன்னோட ஐஸை நீ யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆகாஷியுமே வந்துட்டு நான் அவனை அண்டர் எஸ்டிமேட் எல்லாம் பண்ணலடா, ஆனா இப்படியே போச்சு அப்படின்னா லாலாருக்குள்ளே இந்த கேம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு ஆகாஷி சொல்றான். அடுத்து பால் வந்துட்டு டாக்கோ தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இந்த வாட்டி மிடோரிமா கிட்ட அவனால கொடுக்க முடியல. என்னடா பார்த்தா மிடோரிமாவை ரெண்டு பேரும் டபுள் டீமிங் பண்ணிட்டு நிக்கிறாங்க. நீங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ அவங்களோட சீனியர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அந்நேரம் தங்க முடிய ஒருத்தர் இருக்காங்க, அவன் தான் ஒன்னானோட இவனை ஃபேஸ் பண்றான். நீ எதுக்கு தம்பி இப்ப ஆர்வ கோளாறு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு அவனை கிராஸ் பண்ணிடுறான். இவன் ட்ரிப்ளிங் சூப்பராவே பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பால கொண்டு வந்து அவங்க கேப்டன் கிட்ட பாஸ் பண்ணி அவங்க கேப்டன் பால அழகா ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். அவனை எப்படி உனைய பாஸ் பண்ணி போக விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிம்பாடி கேட்கறேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவனும் சொல்றேன். அப்பதான் ஆகாஷ் வந்து அந்த தங்கமுடிக்காரன பேரை சொல்லி கூப்பிடுறான். கோட்டரு அவனோட பேரு, நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீ பண்ணது ஓகே தான், இதுக்கப்புறம் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னை சப்ஸ்டிட்யூட்ல உட்கார வச்சிரு பாத்துக்க அப்படின்னு ஆகாஷ் சொல்றான். இல்ல நான் அடுத்து நல்லா விளையாண்டுறேன், என்னைய தாண்டி வேற யாரால ட்ரிப்ளிங் பெஸ்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டரு சொல்றான். இப்ப கோட்டரு கையில தான் பால் இருக்குது. அவன் வந்துட்டு மியாஜிக்கு ஆப்போசிட்ல நின்னுகிட்டு இருக்கான். அதாவது அந்த சுட்டாக்கு டீம்ல அந்த 8 நம்பர் பிளேயர் இருக்கான் இல்லையா, அவன் தான் மியாஜி. இவனோட பேருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான கேரக்டர் தான். உன்னால எங்கேயும் போக முடியாதுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மியாஜி சொல்றான். உனக்கெல்லாம் 3 போதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கோட்டர் வந்துட்டு பால தரையிலே பால செம்ம ஃபோர்ஸா தட்டுறான். அவன் ட்ரிப்ளிங் பண்றது ஆடியன்ஸ்க்கு அப்படியே கொட்டடிக்கிற மாதிரி பயங்கரமா சத்தமா இருக்குது. காதை பத்திட்டு உட்காந்துறாங்க. அவன் அதே ஸ்பீட்ல பால ட்ரிப்ளிங் பண்றது போக போக ஃபாஸ்டா இருக்க மாதிரியே தெரியுது. ஒரு செகண்ட்ல அந்த பால் இவன் கண்ணுக்கே தெரியாத மாதிரி போயிருது. அந்நேரம் கோட்டர் வந்துட்டு இவனை கிராஸ் பண்ணிட்டு வந்துடுறான். நான் இங்க எதுவுமே பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல, அவங்களே எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம ஆகாஷியோட பவரை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அன்கிரவுண்டட் கிங்ஸோட பவரை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ராகசன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். சோ அதையெல்லாம் வந்துட்டு அடுத்த எபிசோட்ல இனிமே சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.